அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு மூவொரு இறைவனின் ஆசிரை வழங்கி புனித பவுல் இந்த திருமடலை நிறைவு செய்கிறார். ஒவ்வொரு திருச்சபையிலும் திருச்சபையின் மேய்ப்பர்கள் இறுதியில் தங்கள் திருச்சபையின் விசுவாசிகளுக்கு இந்த மூவொரு இறைவனின் ஆசிரை வழங்கி அவர்கள் சமாதானத்தோடு செல்லும்படி செய்வார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு புனித பவுல் 3 காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவி நட்புறவு நம்மோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அருள் நம்மோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் அருள்தான் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறது என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த அருள்தான் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக இருப்பதால் இந்த அருள் இல்லை என்றால் நாம் நிலை வாழ்வை அடைய முடியாது என்பதை உணர்ந்த பவுல், இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளில் நாம் நிலைத்து நின்று வாழ்ந்து நாம் அனைவரும் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் புனித பவுல் கிறிஸ்துவின் அருள் நம்மோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துவின் அருள் நம்மோடு இருக்கும் போதுதான் இந்த அருள் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்பதை உணர்ந்த பவுல் கிறிஸ்துவின் அருள் நம்மோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, கடவுளின் அன்பு நம்மோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அருள் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கும் போது கடவுளின் பரிபூர்ண அன்பு நம்மில் வெளிப்படுகிறது. இந்த கடவுளின் அன்பு ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை நிறைவாக சந்தித்து ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறது. இந்த கடவுளின் அன்பு ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைவான செழுமையான வளமையான பாதையில் நடத்தி செல்லுகிறது. இந்த கடவுளின் அன்பு ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதால் கடவுளின் அன்பு நம்மோடு இருப்பதாக என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். மூன்றாவதாக, தூய ஆவியின் நட்புறவு நம்மோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான், தூய ஆவியோடு நட்புறவு கொண்டு வாழும் போதுதான் இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம், மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்வோம், அந்த நிலை வாழ்வையும் சொந்தமாக்கிக் கொள்வோம் என்பதை அறிந்த பவுல் தூய ஆவி நட்புறவு நம்மோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நம்மை விட பேறுபற்ற மனிதர்கள் இந்த உலகில் யாருமே இருக்க முடியாது. எனவே கடவுளுக்கு உகந்த நறுமணம் வீசும் மலர்களாக வாழ்வோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை நிறைவான பாதையில் வழி நடத்தி செல்லும். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த உலகில் உமக்கு உகந்த நறும் மனம் வீசும் மலர்களாக நாங்கள் மலரும் போது மூவொரு இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் இந்த உலகில் உமக்கு உகந்த நறும் மனம் வீசும் மலர்களாக மலர்ந்து உம்மை மாட்சிமைப்படுத்தும் போது, அப்பா, இந்த உலகில் நாங்கள் மூவொரு இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக. அப்பா பிதாவே,
பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை பகிர்வோடு புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமடல் நிறைவு பெறுகிறது.